நிஜமாவே சொல்லணும்னா என்னோட மைண்ட் செட்டே இப்போ முழுசா மாறிடுச்சு. அமைதியா நிம்மதியா ஒரு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 20 நிமிஷ படகு பயணத்துக்கு அப்புறம் இதோ பழங்குடி மக்கள் வாழ்ற அந்த பகுதிக்கு நாம வந்துட்டோம் நண்பா. நம்ம படகு இப்போ மெல்ல மெல்ல கரையை நோக்கி போயிட்டு இருக்கு. எப்படா கீழே இறங்கி இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்ப்போம்னு எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. கடைசியா படகுல இருந்து இங்க இறங்கின உடனே எனக்கு ஏதோ ஒரு தனி தீவுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது நண்பா. இங்க பாருங்களேன், சுத்தி பச்சை பசேல்னு தென்னை மரங்கள், அதுக்கு நடுவுல இந்த அழகான குடிசை வீடுகள் பாருங்களேன். இந்த கரை பகுதியில இன்னொரு அழகான விஷயத்தையும் நான் பார்த்தேன். இங்க பாருங்களேன், பழங்குடி மக்கள் படகுகள்ல ஏறி அந்த பக்க கரைக்கு தங்களோட ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பசுமை நம்மள எப்படி வரவேற்குதுன்னு. ரெண்டு பக்கமும் அடர்ந்த மரங்கள், நடுவுல இந்த அழகான ரோடு பார்க்கிறதுக்கே அவ்வளவு ரம்மியமா இருக்குல்ல. நீங்க இது பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னும் இங்கே புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லைன்னும் தெளிவா போட்டிருக்காங்க. சுத்தியும் மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பிரம்மாண்டமான வியூ, அமைதியான தண்ணி, சுத்தமான காத்துன்னு இந்த இடம் ஒரு குட்டி சொர்க்கம் மாதிரி இருக்கும். சுமார் 15 முதல் 20 கிலோமீட்டர் தூரம்தான், ஈஸியா வந்துடலாம். நாகர்கோவில்ல இருந்தும் பேச்சிப்பாறைக்கு நேரடி பஸ் வசதி இருக்கு. இங்கிருந்து பார்க்கும்போதுதான் உண்மையான மேஜிக் தெரியும். ஒரு பக்கம் பிரம்மாண்டமான மேற்கு தொடர்ச்சி மலைகள், இன்னொரு பக்கம் அணையோட அந்த நீல நிற தண்ணீர். இந்த ரெண்டுக்கும் நடுவுல விரிஞ்சு கிடக்கிற அந்த பசுமைய பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா, மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம எங்க போக போறோம் தெரியுமா? நம்ம குமரி மாவட்டத்தோட ரொம்பவே ஸ்பெஷலான 2 டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் இன்னைக்கு நாம ரைடு போக போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் இந்த இடங்களோட முழு அழகையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கழிவுத்திட்டையிலிருந்து அப்படியே மேல்புறம் நோக்கி போயிட்டு இருக்கோம். போற வழியிலேயே வண்டிக்கு ஒரு 110 ரூபாய்க்கு பெட்ரோலையும் போட்டுட்டு அப்படியே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அப்படியே ஒரு வழியா பெட்ரோல் பேங்க் வந்தாச்சு. வண்டிக்கு தேவையான சாப்பாட்டை பெட்ரோல் போட்டுட்டு நாம நம்ம பயணத்தை தொடரலாம். வாங்க, பெட்ரோல் போட்டுட்டு உடனே கிளம்பலாம். ஒரு வழியா வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு. அப்படியே மெதுவா மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. என்ன நண்பா, 110 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நாம போயிட்டு வரப்போற டிஸ்டன்ஸ்க்கு இந்த 110 ரூபாய் பெட்ரோலே தாராளம். கணக்கு கரெக்டா இருந்தா கவலை எதுக்கு? சரி வாங்க, அப்படியே நம்ம ரைட் ஆரம்பிப்போம். வழியெங்கும் காத்துக்கிட்டு இருக்கிற அந்த அழகான காட்சிகளை ரசிக்கலாம். உண்மையச் சொல்லணும்னா இந்த ரைட்டை நாம நேத்துக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஆனா என்ன பண்றது, நேத்து பெய்ஞ்ச மழை அப்படி. மழைனால நேத்து நம்மளால இந்த பக்கம் வரவே முடியல. ஆனா இன்னைக்கு விடக்கூடாதுன்னு ஒரு வழியா கிளம்பி வந்துட்டோம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா மதியம் 1 மணி ஆகுது. வெயில் நேரமா இருந்தாலும் ரைடு போறதுல ஒரு தனி சுகம் இருக்குல்ல. முக்கியமான ஒரு விஷயம் நண்பா, நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டே இருக்கீங்க. நாம இப்போ நம்மளோட முதல் மைல்கல்லான 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கிட்டோம். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய சப்போர்ட். நீங்க மனசு வச்சா இன்னைக்கே நாம அந்த 1000 பேரை தாண்டி போகலாம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்ஜே டிராவலர் குடும்பத்துல இணைஞ்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம பயணத்தை தொடரலாம். ஒரு வழியா நாம இப்போ சிற்றார் அணை, சிற்றார் டேம் பக்கத்துல வந்துட்டோம். பாருங்களேன், இந்த சாலை ஆரம்பிச்சதுமே அந்த பசுமை நம்மள எப்படி வரவேற்குதுன்னு. ரெண்டு பக்கமும் அடர்ந்த மரங்கள், நடுவுல இந்த அழகான ரோடு பார்க்கிறதுக்கே அவ்வளவு ரம்மியமா இருக்குல்ல. நீங்க மார்த்தாண்டம் சுத்துவட்டாரத்திலிருந்து வர்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வழிய மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரோடு கொடுக்கிற அந்த வைப், சுத்தமான காத்தும் தனி சுகம்தான். முடிஞ்சா ஒரு தடவையாவது இந்த சாலையில பைக் ரைடு ட்ரை பண்ணி பாருங்க. மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கும். வாங்க, இந்த பசுமைய ரசிச்சுக்கிட்டே நாம அணைக்குள்ள போகலாம். நண்பர்களே,
இங்கிருந்து பார்த்தீங்கன்னா டேமோட ஒரு சின்ன ஆனால் அழகான காட்சியை நீங்க ரசிக்கலாம். இப்போ நாம டேமுக்கு ரொம்ப பக்கத்திலே வந்துட்டோம். இனி இந்த சாலையில ஒரு 2 நிமிஷம் வண்டி ஓட்டினா போதும். அப்படியே டேம் வாசல்ல வண்டிய நிப்பாட்டிட்டு நாம உள்ள போகலாம். வாங்க, டேமோட பிரம்மாண்டத்தை உள்ள போய் பார்ப்போம். ஒரு வழியா சிற்றார் அணையோட வாசலுக்கு வந்தாச்சு நண்பா. வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டு அப்படியே மெதுவா உள்ள நடக்க ஆரம்பிச்சோம். வாசல்லையே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையோட பெரிய போர்டு ஒன்னு வச்சிருக்காங்க. இது பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னும் இங்கே புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லைன்னும் தெளிவா போட்டிருக்காங்க. அதனால நாம அரசாங்க விதிகளுக்கு கட்டுப்பட்டு ரொம்ப கவனமா இந்த பகுதியை சுத்திப் பார்க்க போறோம். வாங்க, அப்படியே உள்ள போய் அந்த தண்ணியோட அழகையும் அமைதியையும் ரசிக்கலாம். நண்பர்களே, இப்போ நாம் இருக்கிற இந்த சிற்றார் அணை, சித்தர் அணை 1 பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாம தெரிஞ்சுப்போம். இந்த அணை 1960களில் கட்டப்பட்டு 1970ல செயல்பாட்டுக்கு வந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தோட பாசனத்துக்காகவும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் இந்த அணை ரொம்பவே முக்கியமா இருக்கு. இது கோதையாறு வடிநிலத் திட்டத்தோட கோதையாறு பேசின் ப்ராஜெக்ட் ஒரு பகுதி. இங்கே அணை 1, அணை 2 என 2 பகுதிகள் இருக்கு. நாம இப்போ இருக்கிறது முதல் அணையில. இங்க பாருங்களேன், சுத்தியும் மேற்குத் தொடர்ச்சி மலைகளோட பிரம்மாண்டமான வியூ, அமைதியான தண்ணி, சுத்தமான காத்துன்னு இந்த இடம் ஒரு குட்டி சொர்க்கம் மாதிரி இருக்கும். சிட்டி லைஃப்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட். மார்த்தாண்டம் பக்கத்திலிருந்து வர்றீங்கன்னா அங்கிருந்து சுமார் 15 முதல் 20 கிலோமீட்டர் தூரத்துல இந்த அணை இருக்கு. நாகர்கோவில்ல இருந்து வர்றதா இருந்தா ஒரு 40 முதல் 45 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். பஸ்ஸுல வர்றதை விட சொந்த வாகனங்கள்ல பைக் அல்லது கார் வர்றதுதான் ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா அந்த பசுமையான ரோட்டை ரசிச்சுக்கிட்டே வரலாம். அதே போல இங்க உணவகங்கள் குறைவுங்கிறதால ஸ்நாக்ஸ் அல்லது தண்ணி முன்னாடியே வாங்கிட்டு வர்றது நல்லது. ஆனா பிளாஸ்டிக் கழிவுகளை இங்க போட்டு இந்த அழகை மட்டும் கெடுத்துடாதீங்க நண்பா. இந்த தண்ணிக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தா அட என்ன ஒரு அமைதி. அந்த தூரத்திலிருந்து வர்ற குருவிகளோட சத்தமும் மென்மையா அடிக்கிற அந்த தண்ணீரோட சத்தமும் ஒன்னா சேரும்போது கேட்கறதுக்கே அவ்வளவு இதமா இருக்கு. நிஜமாவே சொல்றேன் நண்பா, இந்த இடத்துக்கு வேற எந்த பின்னணி இசையும் பிஜிஎம் தேவையில்லை. இயற்கையோட இந்த ஒரிஜினல் சவுண்டே ஒரு தனி இசை மாதிரி தான் இருக்கு. இதோ நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். ஒரு வழியா சிற்றார் அணைய நாம முழுமையா சுத்தி பார்த்துட்டோம். இந்த இடத்தோட அமைதியும் அந்த இயற்கை அழகும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை இங்க வந்து விசிட் பண்ணுங்க. மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே அந்த பட்டனை அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இலக்கை அடைய உங்க உதவி கண்டிப்பா வேணும். சரி வாங்க, இங்கிருந்து கிளம்பி நம்ம அடுத்த இடமான பேச்சிப்பாறை அணைக்கு போகலாம். அங்க இதைவிட ஒரு பிரம்மாண்டம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. போலாமா? பேச்சிப்பாறைக்கு போற இந்த ரோடு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். 2 பக்கமும் அடர்ந்த பசுமையான மரங்கள். இதைச் சொல்ல வார்த்தையே இல்ல, அவ்வளவு அழகு. கேமராவுல பார்க்கறத விட நேரடியா இந்த சாலையில பயணம் செஞ்சா அந்த ஃபீல் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா இந்த வழியில ஒரு ரைடு ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிருந்து இன்னும் கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டுனா போதும், நாம பேச்சிப்பாறை அணையை அடைஞ்சிடலாம். அதுவரைக்கும் இந்த இயற்கையையும் ஜில்லுன்னு வர்ற இந்த காற்றையும் ரசிச்சுக்கிட்டே என் கூட வாங்க. நண்பர்களே, இதோ நாம பேச்சிப்பாறைக்கு வந்தாச்சு. இங்கிருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 200-300 மீட்டர் தூரத்துல தான் அணை இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல 2 பக்கமும் ரோடு பிரியுது. இந்த இடது பக்கம் லெஃப்ட் போகுது பாத்தீங்களா, அந்த ரோடு நேரா கோதையாறு போற வழி. ஆனா நாம போக வேண்டியது இந்த வலது பக்கம், ரைட். ஏன்னா இந்த வழியில தான் நம்ம பேச்சிப்பாறை அணை இருக்கு. சரி வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போறது நம்ம குமரி மாவட்டத்தோட ரொம்பவே முக்கியமான பிரம்மாண்டமான பேச்சிப்பாறை அணை. இந்த அணை ரொம்ப பழமையானது நண்பா. திருவிதாங்கூர் மன்னர் மூலன் திருநாள் மகாராஜாவோட காலத்துல 1897 இத கட்ட ஆரம்பிச்சு 1906ல முடிச்சாங்க. இத கட்டுன அந்த முக்கியமான இன்ஜினியர் பேரு ஹம்ப்ரே கோல்ட்ஸ்மித் அலெக்சாண்டர். இவரோட நினைவா அணைக்கரையில் ஒரு சிலையும் இருக்கு.
கோதையாறு திட்டத்தோட ஒரு முக்கிய அங்கமான இந்த அணைதான் இன்னைக்கு நம்ம மாவட்டத்தோட விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் பெரிய ஆதாரமா இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க வர்றதுக்கு பஸ் வசதி இருக்கான்னு நிறைய பேர் கேப்பீங்க. மார்த்தாண்டத்திலிருந்து மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அடிக்கடி பேச்சிப்பாறைக்கு நேரடி பஸ்கள் இருக்கு. சுமார் 15 முதல் 20 கிலோமீட்டர் தூரம்தான், ஈஸியா வந்துடலாம். நாகர்கோவில்ல இருந்தும் பேச்சிப்பாறைக்கு நேரடி பஸ் வசதி இருக்கு. சுமார் 45 கிலோமீட்டர் தூரம் வரும். மார்த்தாண்டம் வழியாவும் வரலாம் அல்லது குலசேகரம் வழியாவும் பஸ்ல வரலாம். சொந்த வாகனம், பைக் அல்லது கார்ல வர்றீங்கன்னா குலசேகரம் வழியா வந்தா அந்த பாதையோட அழக ரசிச்சுக்கிட்டே வரலாம். இப்போ நாம இந்த அழகான நீல நிற படிக்கட்டுகள் வழியா மெதுவா மேலே ஏறி போகலாம். மேலே போனதும் ஒரு அழகான குட்டி பூங்கா பர்க் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து பார்க்கும்போதுதான் உண்மையான மேஜிக் தெரியும். இங்கிருந்து பார்க்கும்போதுதான் உண்மையான மேஜிக் தெரியும். ஒரு பக்கம் பிரம்மாண்டமான மேற்கு தொடர்ச்சி மலைகள், இன்னொரு பக்கம் அணையோட அந்த நீல நிற தண்ணீர். இந்த ரெண்டுக்கும் நடுவுல விரிஞ்சு கிடக்கிற அந்த பசுமைய பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா, மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. நிஜமாவே இந்த வியூவை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. இயற்கை அன்னை நம்ம கண்ணு முன்னாடி விரிச்சு வச்சிருக்கிற ஒரு அழகான ஓவியம் மாதிரி இருக்கு இது. ஒரு வழியா பூங்காவை முழுசா சுத்தி பார்த்துட்டு இப்போ நாம அப்படியே அணையோட கரைப்பகுதிக்கு வந்துட்டோம். இந்த படிக்கட்டுகள்ல மெதுவா இறங்கி போகும்போது முன்னாடி விரிஞ்சு கிடக்கிற அந்த பசுமை கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு நண்பா. ஒவ்வொரு படிக்கட்டா நாம இறங்கி போகும்போது அந்த இடத்தோட அழகும் அமைதியும் நமக்கிட்ட ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. தூரத்துல அந்த மலைகளும் அணையோட நீல நிற தண்ணியும் பார்க்க பார்க்க திகட்டாத ஒரு காட்சி. இந்த இடத்தோட அழகை நீங்களே பாருங்களேன். இந்த இடத்துல அப்படியே அமைதியா உட்கார்ந்து எனக்கு பிடிச்ச பாட்டை ரசிச்சுக்கிட்டே இயற்கையை வேடிக்கை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு நண்பா. நிஜமாவே இந்த ஃபீல் ஒரு தனி சுகம்தான். உங்களுக்கும் நான் கேட்ட அந்த பாட்டை போட்டு காட்டணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, யூடியூப்ல காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். அதனால அந்த பாட்டை என்னால இப்போ ப்ளே பண்ண முடியல. ஆனா நீங்களும் இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை ஹெட்போன்ல கேட்டுக்கிட்டே இந்த அழகை ரசிச்சு பாருங்க. அந்த அனுபவம் வேற லெவல்ல இருக்கும். பேச்சிப்பாறை அணையோட இந்த கரை பகுதியில இன்னொரு அழகான விஷயத்தையும் நான் பார்த்தேன். இங்க பாருங்களேன், பழங்குடி மக்கள் படகுகள்ல ஏறி அந்த பக்க கரைக்கு தங்களோட ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. மலையடிவாரத்துல இருக்கிற அவங்க ஊருக்கு போக இந்த நீர்வழி பயணம் தான் ரொம்ப பக்கம். நிஜமாவே அவங்க படகுல போறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. அவங்க ஊருக்கு போக கோதையாறு பக்கம் ஒரு ரோடு இருந்தாலும் அது ரொம்ப சுத்தி போக வேண்டிய தூரம். அதனால அவங்களுக்கு இந்த படகு பயணம் தான் வசதியா இருக்கு. இயற்கையோடு இணைந்த அவங்களோட இந்த வாழ்க்கை முறையை பார்க்கும்போது நமக்கும் ஒரு புது அனுபவம் கிடைக்குதுல. அப்படியே அந்த தாத்தா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் நண்பா. அவரோட பேச்சும் அந்த அன்பும் அவ்வளவு அழகா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தா படகை எடுக்க தயாரானாரு. நான் மெதுவா, தாத்தா நானும் படகுல வரவா அப்படின்னு கேட்டேன். உடனே அவரு ரொம்ப அன்பா, ஏறு தம்பி போலாமான்னு சொல்லிட்டாரு. மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா படகை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க கொஞ்சம் ஆளுங்க நிக்கிறாங்க தம்பி, அவங்களையும் ஏத்திட்டு தான் போகணும்னு சொன்னாரு. அவங்க எல்லாரையும் ஏத்திட்டு இதோ நம்மளோட படகு சவாரி போட் ரைட் ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுத்தியும் தண்ணி, முன்னாடி மலைகள். என்ன ஒரு அனுபவம். சுத்தி நீல நிற தண்ணீர், அதுக்கு நடுவுல கம்பீரமா நிக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும்போது நான் வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போயிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. நிஜமாவே சொல்லணும்னா என்னோட மைண்ட் செட்டே இப்போ முழுசா மாறிடுச்சு. அமைதியா நிம்மதியா ஒரு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. நான் அதிகமா பேசி இந்த அழக கெடுக்க விரும்பல. இப்போ கொஞ்ச நேரம் நான் பேசாம இருக்கேன். இந்த இடத்தோட அழகையும் அந்த படகு போற சத்தத்தையும் நீங்களே நேர்ல பார்க்கிற மாதிரி ரசிச்சு பாருங்க. அடடா இந்த அமைதி
சிற்றாரணையிலிருந்து பேச்சு பாறை இந்த ரோடு எவ்வளவு அழகா இருக்கு. சுத்தி சுத்தி தண்ணீர் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படியே தெரியுது. இந்த காட்சி பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. உண்மையிலே சொர்க்கம் இதுதான். ஒரு 20 நிமிஷ படகு பயணத்துக்கு அப்புறம் இதோ பழங்குடி மக்கள் வாழ்ற அந்த பகுதிக்கு நாம வந்துட்டோம் நண்பா. நம்ம படகு இப்போ மெல்ல மெல்ல கரையை நோக்கி போயிட்டு இருக்கு. எப்படா கீழே இறங்கி இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்ப்போம்னு எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. அந்த அமைதியான தண்ணி சுத்தியும் மலைகள்னு இந்த 20 நிமிஷ பயணம் எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு. நம்மளோட இந்த படகு பயணம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இந்த தீவு மாதிரி இருக்கிற அழகான இடத்தை சுத்தி பார்க்கலாம். கடைசியா படகுல இருந்து இங்க இறங்கின உடனே எனக்கு ஏதோ ஒரு தனி தீவுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது நண்பா. இங்க பாருங்களேன், சுத்தி பச்சை பசேல்னு தென்னை மரங்கள், அதுக்கு நடுவுல இந்த அழகான குடிசை வீடுகள் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குல்ல. இங்க சில பேர் குடிசை வீடுகள்லயும் சில பேர் சின்ன சின்ன வீடுகள் கட்டி வசிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்பவே எளிமையா இயற்கையோடு கலந்திருக்கு. இந்த இடத்த நான் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். இந்த செல்ல பையன்தான் இன்னைக்கு இந்த ஊரை எனக்கு சுத்தி காட்ட போறான். இவன் கூட சேர்ந்து இந்த தீவை இன்னும் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேசினப்போ சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது நண்பா. அரசாங்கம் இவங்களுக்கு இப்போதான் சில அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இவங்க ஊருக்குன்னு ஒரு ரேஷன் கடை வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா ஒரு ஸ்கூலும் கட்டிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அப்புறம் ரோடு வசதியை பத்தி கேட்டப்போ இவங்க ஊருக்கு வர ரோடு போட்டு கொடுத்திருக்காங்களாம். ஆனா அது ரொம்ப தூரம் சுத்தி வர வேண்டியிருக்கு. கோதையாறு ரோடு வழியா போயிட்டு தான் இந்த ரூட்டுக்கு வர முடியும். அதனாலதான் இவங்க இன்னைக்கும் படகு பயணத்தையே அதிகமா பயன்படுத்துறாங்க. காலம் மாறினாலும் இந்த மக்களோட வாழ்க்கை இன்னும் அந்த படகோடும் இயற்கையோடும் தான் பின்னி பிணைஞ்சு இருக்கு. இப்போ நாம மறுபடியும் படகுல ஏறி கிளம்பிட்டோம் நண்பா. சிற்றார் அணை, சிற்றார் டேம், பேச்சிப்பாறை அணை, பேச்சிப்பாறை டேம், அந்த படகு சவாரி, அப்புறம் அங்க பார்த்த அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளோட இயற்கை அழகு. நிஜமாவே இந்த மோட்டோ விளாக் பயணம் என்னோட மனசுக்கு அவ்வளவு திருப்தியை கொடுத்திருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முழு பயணத்தோட பட்ஜெட் வெறும் 130 ரூபாய் தான். கண்டிப்பா நீங்களும் நேரம் கிடைக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஒர்த்தான் பிளேஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இலக்கை அடைய எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.